நீங்கள் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுறவரா? நீங்கள் ஃப்ரான்ஸில் இருக்கிறீங்களா? திக்வர் ஒத்தரிசி வச்சுருக்கீங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னன்னு சொன்னால் 20 நவம்பர் 2026 அதிலிருந்து திக்குவர் ஒத்தரிசி ஆட்டோமேட்டிஸே கிடையாது. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்காது. நீங்கள் €200 வரைக்கும் ஓகே, பிரச்சனை கிடையாது. ஆனால் €200 தாண்டுற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய பேங்க் கிட்ட கால் பண்ணி அவங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அவங்க ஆத்தரைஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த திக்குவரை நீங்கள் தாண்ட முடியும். இல்லைன்னு சொன்னால் முடியாது. அது இன்னொரு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொன்னால், அந்த அமௌண்ட்டை அப்படியே கிரெடிட் ஆ கோசமாசியும் உங்களுடைய கன்சம்ஷன் கிரெடிட், அதை பர்சனல் கிரெடிட் மாதிரி ட்ரீட் பண்ண போகிறாங்க. அப்போ அதுக்கான பேங்க் உங்களை சேஸ் பண்ணும், உங்களை அந்த இது பே பண்ணி ஆகணும் கரெக்டான டைமில். நீங்கள் அதை திருப்பி கட்டக்கூடிய வசதி இருந்தால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஓகே பண்ணுவாங்க. அதனால் இதில் இருக்கக்கூடிய 15% பாப்புலேஷன் இந்த ஓடி ஃபெசிலிட்டி, ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி திக்குவர் ஒத்தரிசியை நம்பி இருக்கிறாங்க. இப்போதைக்கு அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்க போகுது. அப்போ ஒரே ஒரு விஷயம், நீங்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு உங்களுடைய ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டை பக்காவாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இந்த பிரச்சனையில் போய் விழ மாட்டீங்க. அதனால் ப்ளீஸ் டேக் கேர், பிவேர் ஆஃப் யுவர் எக்ஸ்பென்சஸ். தேவையில்லாத செலவுகளை தவிர்ப்போம். ஓகே, தேங்க்யூ, குட் லக்.